பறவைங்களோட கிராமம் ரொம்ப சின்னது. ஆனா அந்த பறவைங்களுக்கு நடுவுல இருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு போகணும்னா போக்குவரத்து வசதி எதுவுமே இல்ல. இப்போதைக்கு அவங்க வீட்ல இருக்கிற ஒரே ஒரு வண்டினா அது துணி நடத்துற பழைய பஸ் தான். துணி அவருடைய பொண்ணு புஜ்ஜி கூட சேர்ந்து அதே கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. காலையில கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்கு போற பறவைங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாருமே துணியோட பஸ்ல தான் போயிட்டு வருவாங்க. துணி ரொம்பவும் நல்லவ. வண்டியில ஏற எல்லா பறவைங்க கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி பாசமா கொண்டு போய் அவங்கள பத்திரமா விட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவா. காலையில நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பறவைங்க எல்லாரும் ஊர்ல நடக்கிறத பத்தி பேசி சிரிக்கிறது அவங்களுடைய வழக்கம். ஒரு நாள் காலையில சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு, லூசிபுரா எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட, என்ன சிச்சோ, இன்னும் துணி வரவே இல்ல. எனக்கு ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கு. என் பாஸ் வேற ஆபீஸுக்கு லேட்டா வந்தா வேலையில இருந்து தூக்கிறேன்னு வேற சொல்லிருக்காரு. நேரத்தை பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சோட்டு, நீ கவலைப்படாத. துணி பஸ்ஸுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு போயிருப்பா, அதனாலதான் லேட் ஆயிருக்கு. அவ மட்டும் டைமுக்கு கரெக்டா எப்பவுமே வந்துருவா. அவ மட்டும் இல்லனா நம்ம ஆபீஸுக்கு எப்படி போவோம்? அட ஆமாம் சிச்சு, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். துணி பஸ் மட்டும் இல்லனா நம்ம ஆபீஸுக்கு டெய்லி எப்படி போவோம்? அவளோட டிரைவிங்ல நம்ம எல்லாரும் நல்ல சுகமா படுத்து தூங்கிக்கிட்டு நிம்மதியா தான் ஆபீஸுக்கு போயிட்டு வரோம். அப்போ தோள்ல ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு லூசிபுரா, ஆமா மகி, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க, அவ்வளோ தூரத்துல இருந்து நீ பஸ்ல எப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் துணி பஸ்ல நம்ம வர மஜா? துணி பஸ்ல பாட்டு பாடிக்கின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டமா கதை பேசிக்கிட்டு வரும். நம்மள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோ ஆரன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. துணியோட பஸ் வர மாதிரி தெரியுது. தூரத்துல இருந்து பாம் பாம்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே துணிக்குருவியோட பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. பஸ்ஸோட முதல் சீட்டுல துணியோட பொண்ணான புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவ ஜன்னல் வழியா எல்லாரும் எட்டி பார்த்து சிரிச்சு உள்ள வர சொல்லி சொன்னா. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன சோட்டு, ரொம்ப நேரம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நேத்து மாதிரி இன்னைக்கு கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கா? சோட்டு பஸ்ல ஏறி உக்காந்து, அட, உனக்கு எங்களை பத்தி எவ்வளோ கவலை. சரி சரி, எனக்கும் நேரமாவது, நம்ம சீக்கிரம் போலாம். அப்போ உள்ள ஏறின சிச்சு, என்ன துணி, இன்னைக்கு உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, இந்த குளிர் காத்துக்கு நேத்து முழுக்க கோல்டும் இருமலும் இருந்துச்சு. உடம்பு முழுக்க ஒரே வலி. சரி, இன்னைக்கு பஸ் எடுக்கிறது வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஆபீஸுக்கு காலேஜுக்கு எப்படி போவீங்கன்னு வந்தேன். சரி, எல்லாரும் உட்காருங்க, பத்திரமா வண்டி ஓட்டுறேன். அப்போ மகிக்கழுகு, பாத்தியா லூசி, நம்ம துணிக்கு உடம்புக்கு முடியலனாலும் நம்மளுக்காக நம்ம ஊருக்காக பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்திருக்கான். நம்ம மேல எவ்வளோ பாசம் பாத்தியா? ஆமா மகி, துணி எங்களுக்கு ஆபீஸுக்கு ஒன்னும் நேரமாவல. நீ பார்த்து நிதானமா போ, உன்னோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அப்போ புஜ்ஜி குருவி, லூசி ஆண்டி, நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உங்களுக்கு உடம்புக்கு முடியல, இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஆனா எங்க அம்மா என் பேச்ச கேட்கல. இல்லம்மா, எனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னால அவங்க வேலைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கிளம்பி வந்துட்டாங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க, சிட்டி கிட்ட வண்டியை நிறுத்துறேன். அப்படி அன்னைக்கு நாள் எல்லாருமே துணியோட பஸ்ல சந்தோஷமா சிட்டிக்கு போய் சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி துணிக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு. பாவம், அவ போர்வைய போத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே ஊர்ல இருக்கிற எல்லாரும் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, ஆனா பஸ் வரவே இல்ல. பஸ் வரலையேன்னு சோட்டுவும் ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஐயோ சிச்சு, நேரம் 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் துணி வரவே இல்ல. இன்னைக்கு வேலைக்கு போலனா ஆபீஸ்ல இருந்து என்ன வேலையில இருந்து எடுத்துருவாங்க. ஆமா, துணிக்கு என்ன இருக்கும்? ஐயோ சோட்டு, நேத்தே துணி சொன்னால உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு. ஒருவேளை அவளுக்கு இன்னைக்கு ஜுரம் அதிகமா இருக்குமோ? நம்ம எல்லாரும் இங்கே பேசாம நிக்கிறோம். யாருகிட்டயாவது துணியோட நம்பர் இருக்கா? மகி, நான் துணிக்கு ஆல்ரெடி போன் பண்ணேன்.
ஆனா துணி தான் என்னோட காலை ரிசீவ் பண்ணவே இல்ல. இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போயே ஆகணும். எனக்கு ஒரு முக்கியமான ஃபைலை சப்மிட் பண்ணும். இந்த பக்கம் எந்த வண்டியும் வராதே. அப்போ சிச்சு காக்கா, இந்த பக்கம் பஸ் எதுவுமே வராது. ஒரு வேலை செய்யலாமா? கொஞ்ச தூரம் நடந்து போனா அங்க சிட்டியோட ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஆட்டோல போய் தான் ஆகணும். இல்லனா எல்லாரோட வேலையும் முடிஞ்சிரும். அப்படி பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் பதட்டமா ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட போனாங்க. அங்க ஆட்டோ டிரைவரான சிக்கி பறவை ரொம்பவும் ஸ்டைலா எல்லாரும் வரத பார்த்து சிரிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ எல்லாரும் சிக்கி பக்கத்துல வந்தாங்க. அடடே, என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லா பறவைங்க சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கம் வந்திருக்கீங்க. ஓஹோ, உங்க துணியோட பஸ் வரலையா? உங்க துணி பஸ் வரலன்னா உங்க வேலை முடிஞ்சிரும், அதனாலதான் வந்திருக்கீங்களா? ஐயோ சிட்டி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு உடனடியா ஆபீஸுக்கு கிளம்பணும். ஆமா, சிட்டிக்கு வருவீங்கல்ல, எவ்வளவு எடுத்துக்குவீங்க? சிக்கி பறவை சத்தமா சிரிச்சுக்கிட்டே, சிட்டி இல்லையா? வழி வேற சரியில்லை, அவ்வளோ தூரம் வேற போகணும். உங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்பீடா வேற போகணுமே. ஒரு ஆளுக்கு 500 ரூபா, மொத்தமா நீங்க எல்லாருமா சேர்ந்து 2000 ரூபா கொடுங்க. மகிக்கழுகு ஷாக் ஆகி, என்னது, ஒரு ஆளுக்கு 500 ரூபா, டோட்டலா 2000 ரூபாவா? துணியோட பஸ்ல போனா வெறும் 20 ரூபா மட்டும்தான். நீ என்ன பகல்லையே பகல் கொள்ளை அடிக்கிறியா? என்ன சிட்டி, நாங்க ஆபீஸுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, நீங்க ஒரே நாள்ல 2000 ரூபாய் கேக்குறீங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எங்களால கொடுக்க முடியுமா? துணி பஸ்ல வெறும் 20 ரூபாய் கொடுத்து நாங்க போறோம். நீங்க இது ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. அப்போ சிக்கி பறவை ரொம்ப கோவமா, என்ன அதிகமா பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு துணியோட பஸ் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். உங்க தேவைக்காக தானே வந்திருக்கீங்க. நான் கேக்குற காசு கொடுத்தா கூட்டிட்டு போறேன், இல்லனா போங்க. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, சொட்டு, இவங்க நம்மள பார்த்து சாதாரணமா கேக்குற மாதிரியே தெரியல. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? உனக்கும் ஆபீஸுக்கு போகணும், எல்லாருக்கும் ஆபீஸுக்கு போலனா இன்னைக்கே பிரச்சனை வந்துரும். எனக்கும் வியாபாரத்துக்கு போகணும். சரி, அவங்க கேக்குற மாதிரி எல்லாரும் 2000 ரூபாவை கொடுத்துடலாம். பறவைங்க எல்லாரும் வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அந்த ஆட்டோவுக்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோல ஏறி உக்காந்தாங்க. ஆட்டோ குலுங்குற குலுக்குக்கு அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலி வந்துருச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிட்டியை விட்டு ஊருக்கு வரதுக்கும் அவங்க தனியா 200 ரூபாய் கொடுத்தாங்க. ராத்திரி நேரம் அவங்க எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேரும்போது அவங்க பாக்கெட்ல பணமும் இல்ல. அது மட்டும் இல்லாம பாவம் உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால எல்லாருமே வருத்தமா, அப்பப்பா, ஒரு வாரத்துக்கு ஏத்த சம்பாதிக்கிற காசை இன்னைக்கு ஒரே நாள்ல அந்த ஆட்டோக்காரனுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆட்டோல போனது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னைக்குதான் துணியோட அருமை எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமாஞ்சோட்டு, அந்த ஆட்டோக்காரன் இன்னைக்கு கொள்ளை அடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்து காசு அடிச்சிட்டான். காசு போனா போகுது. ஆமா, துணிக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வரல. அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆமா மகி, நேத்தே அவ உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு பேசிக்கிட்டு இருந்தால, இன்னைக்கு அவளுக்கு எங்கேயாவது சீரியஸ் ஆயி போச்சோ? சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஆமா, எனக்கு புஜ்ஜிய நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் சின்ன குழந்தை, அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுமோ. வாங்க ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். பறவைங்க எல்லாரும் துணியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க கதவு திறந்துதான் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் உள்ள போய் பார்த்தா துணி படுத்த படுக்கையா இருந்தா. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு புஜ்ஜியும் அழுதுகிட்டு இருந்தா. பாவம் துணியோட உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவோட நிலைமைய பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் கவலையோட தான் இருந்தா. அவங்க அம்மாவோட உடம்பு கொதிக்கிறதுனால அந்த சூட்டை கம்மி பண்ண புஜ்ஜி அடிக்கடி ஈர துணியை வச்சு அந்த சூட்டை குறைச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்து எல்லாருடைய கண்ணுல இருந்தும் கண்ணீர் தாரதாரியா ஊத்துச்சு. புஜ்ஜி, என்ன ஆச்சுமா? உங்க அம்மா எதுக்கு இப்படி உதறா? என்ன ஆச்சு? புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, சோட்டு அத்தை, நேத்து நைட்ல இருந்து எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் வந்திருக்கு. இருந்தாலும் காலையில எந்திரிச்சு எனக்காக எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயே ஆகணும்னு எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஜுரம் அதிகமாயி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல தானே? அத்தை, எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல தானே? மகிக்கழுகு ரொம்ப கவலையா,
துணி அழாதம்மா, உங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகல, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. சிச்சு, நீ சீக்கிரமா போய் நம்ம ஊர்ல இருக்கிற கொக்கு டாக்டரை கூட்டிட்டு வா. மகே, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம புஜ்ஜி காலையில இருந்து எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டா, சமையல் அறையிலயும் எதுவுமே இல்ல. நான் சீக்கிரமா போய் அவளுக்கு சமைக்கிறேன். பாவம் குழந்தை ரொம்ப பசியில இருப்பா. ஆமா ஆமா, வாங்க நம்ம போய் சமைக்கலாம். கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா கொக்கு டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. கொக்கு டாக்டர் துணியை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஊசியும் போட்டு சாப்பிடுறதுக்கு மருந்தும் கொடுத்தாங்க. யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த குளிருக்கு துணிக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு. அதனாலதான் இவ்ளோ ஃபீவர். நான் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன், மெடிசன் கொடுத்திருக்கேன். கம்ப்ளீட்டா துணி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சரி டாக்டர், துணிய 2 நாள் நாங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். சோட்டுக்கிளி உடனே சமைச்சு புஜ்ஜிக்கு சாப்பாடையும் கொடுத்தா, அப்படியே துணிக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சியும் கொடுத்தா. 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. கஞ்சியை குடிச்சு கொஞ்ச நேரத்துல துணியும் கண்ணை திறந்து பார்த்தா. அப்ப அவளை சுத்தி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்து அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அப்ப துணி எழுந்துச்சு உட்காந்து எல்லாரையும் பார்த்தா. சிச்சு, சோட்டு, மகி, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நான் இல்லாம எப்படி ஆபீஸுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நைட்டு முழுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. துணி, எங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ நேத்து இல்லாம நாங்க ஒரு நாள் மட்டும்தான் கஷ்டப்பட்டோம். ஆனா நீ இல்லனா நாங்க எல்லாரும், இந்த ஊரே வாழ்க்கை முழுக்க எவ்வளவு கஷ்டப்படோன்னு நீ இல்லாத அந்த நேத்து ஒரு நாள் தான் நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா துணி, நீ எங்க ஊருக்கு பஸ் டிரைவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தி. உனக்கு ஏதாவது ஆனா நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இல்ல, உனக்காக நாங்க இருக்கோம். இங்க பாரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீ ரெஸ்ட் எடு. உன்னையும் புஜ்ஜியும் பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்போ புஜ்ஜி சந்தோஷமா, பாத்தியம்மா, நான் சொன்னேன்ல நம்ம ஊரு பறவைங்க ரொம்ப நல்லவங்கன்னு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுத்து உங்களுக்கும் மருந்து கொடுத்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு பயமே இருக்காது. துணி எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இது என் வீடு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட பெரிய குடும்பம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க வந்து துணியையும் புஜ்ஜியையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு டீ போடுறதுல இருந்து சிக்கன் சூப் பண்ணி கொடுத்து சாப்பாடு கஞ்சி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. பறவைங்க எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டதுனால துணியும் குணமாயிட்டா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. பறவைங்க எல்லாரும் எப்போ போலவே பஸ் வருமானு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கும்போது பாம் பாம் அப்படின்னு ஹார்ன் சத்தத்தை அடிச்சுக்கிட்டு துணியோட பஸ்ஸும் அங்க வந்துச்சு. வாவ், நம்ம துணியோட பஸ் வந்துருச்சு. பஸ் வந்த உடனே துணி எல்லாரையுமே பார்த்து சிரிச்சா. அப்போ பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பஸ்ல ஏறி உட்காந்து பஸ்ஸும் கிளம்புச்சு. குட் மார்னிங் துணி, எப்படி இருக்க? இன்னைக்கே வந்துட்டு இருக்க. உனக்கு டயர்ட் எல்லாம் குறைஞ்சிருச்ச துணி? துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மகி, எனக்கு எதுவுமே இல்ல, நான் ரொம்ப தெம்பா நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த மருந்தால, உங்க சப்போர்ட்டால தான் இன்னைக்கு நான் நல்லா தெம்பா இருக்கேன். எல்லாரும் உக்காந்துக்குங்க, உங்களை சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன். ஃப்ளைட் எல்லாம் வேண்டாம் துணி, உன்னோட பஸ்ஸே எங்களுக்கு போதும். உன் பஸ்ல போறதுதான் எங்க எல்லாருக்கும் நிறைவான நிம்மதிய கொடுக்கும். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, அந்த சிட்டியோட ஆட்டோல ஏறிட்டு ஐயோ எங்களுக்கு உயிர் போய் உயிரே வந்துருச்சு. உன்னோட பஸ்ல போகும்போது எங்களுக்கு ஆபீஸுக்கு போறோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்கிறது இல்ல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றியோட இருப்பேன். சரி வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி பஸ் கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் ஊர்க்கதை பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பஸ் தான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய உதவியா இருந்துச்சு. அதனால அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற துணி குருவிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஊர்க்காரங்க எல்லாரும் துணையா நின்னு துணிய நல்லபடியா காப்பாத்தி விட்டாங்க. துணியும் அந்த ஊருக்குள்ள சந்தோஷமா பஸ் ஓட்டிக்கிட்டு எல்லார் கூடவும் சேர்ந்து அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. மரத்தில் வீடுகள். பறவைங்களோட கிராமத்துக்கு தூரத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஊருக்குள்ள இப்பெல்லாம் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக துணி, சோட்டு, சிச்சு, லூசி, குஹு, மஹி
எல்லாருமே அந்த ஊரை விட்டு இப்ப காட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த காட்டுல இருக்கிற பெரிய பெரிய மரங்களை செதுக்கி அழகான வீடுங்களா மாத்தி அந்த வீட்டுல அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மரத்துல கீழ் வீட்டுல துணிக்குருவியும் மேல் வீட்டுல சோட்டு கிளியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்திலே இருக்கிற இன்னொரு மரத்துல கீழே சிச்சு காக்காவும் மேல மகிக்கழுகும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு மரத்துல கீழே லூசியும் மேல குஹுவாத்தும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பால்கனியில அப்புறம் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கண்ணு மூடிக்கிட்டு அங்க வீசுற காத்த சுவாசிச்சுக்கிட்டு, அப்பா என்ன சோட்டு, இந்த ಕಾತು நல்ல ಚಿಲ್ಲುன்னு எவ்வளவு நல்லா வருது. ನಮ್ಮ ಹಳೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಾವು ಈ ಬಿಸಿಗೆ ತಡ್ಕೊಳಕ್ಕಾಗದೆ ಫ್ಯಾನ್ ಹಾಕೊಂಡು ಎಸಿ ಹಾಕೊಂಡು ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದು. ನಾವು ತಗೊಂಡಿರುವ ನಿರ್ಧಾರ ಈ ಕಾಡಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟೋದು ಒಳ್ಳೆಯ ನಿರ್ಧಾರ. அப்ப சோட்டு மேல இருந்து கீழே பார்த்து, ஆமா துணி, நீ கீழே இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து வருது. நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால காத்துல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இதே சிட்டில இருந்திருந்தா ஏசி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க நைட்ல குளிருக்கு 2 பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, என்ன சோட்டு, நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கே இவ்ளோ பேசுறியே, நான் 2 ரூம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நடக்கிறதுக்கும் விஷாலமா இடம் இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாவம் மகி ஸ்டெப் ஏறி மேல போனோம், டெய்லி காலு வலியாமா. அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு டயர்டா இருக்குன்னு யாரு சொன்னது? நான் கழுகு, ஆகாயத்துல பறக்கிறவ. எனக்கு போயும் டயர்டெல்லாம் வருமா? நான் இங்க மேல சந்தோஷமா தான் இருக்கேன். இத்தனைக்கும் உன்னோட சமைக்கிற வாசனையும் உன்னோட சத்தமும் கேட்காம நான் நல்லா தான் இருக்கேன். நான் மேல என் ரூம்ல ரொம்ப நிம்மதியா தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த லூசி புறா, என்ன 2 பேரும் மேல கீழேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களை பாத்தீங்களா? குஹு அவளோட வேலைய பாத்துக்கிட்டு அவ மேல நிம்மதியா இருந்தா, நானும் என்னோட வேலைய பாத்துக்கிட்டு கீழே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ குஹு அங்க வந்து, ஆமா லூசி, நம்ம பழைய வீடு மழை வந்தா ஒழுக்கிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த மரத்துல கட்டின வீடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா பாருங்களேன், நம்ம பசங்க பன்னு, சின்னு, புஜ்ஜி இவங்க எல்லாரும் அந்த சிட்டில போய் பொல்யூஷன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கையாவே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம இங்க வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? துணி ரொம்ப கவலையா, ஆமா குஹு, என் பொண்ணு சிட்டில சந்தோஷமா ஏசில உட்காந்து வேலை செய்யறா. ஆனா அங்க சிஸ்டம்ல வேலை செஞ்சு கண்ணு வலி, முதுவெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றா. நம்ம இங்க காட்டுல அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா? அதனால எப்படி அவங்க லீவுக்கு வரணும், அப்ப பார்த்து அவங்களே சர்ப்ரைஸ் ஆகட்டும். ஆமா அவங்க இங்க வந்தா சில்லுன்னு காத்துக்கு இந்த இயற்கையை பார்த்து மறுபடியும் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி நான் சமைக்கிறேன், நீங்களும் போய் சமைச்சுக்குங்க. இப்படி பெத்தவங்க எல்லாரும் காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரம் சிட்டில அவங்க புள்ளைங்க புஜ்ஜி, பன்னு, சின்னு ஆபீஸ்ல இருக்கிற டார்கெட் வெளியில இருக்கிற டிராபிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா பன்னு, காலையில இருந்து அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அந்த சிஸ்டமே பார்த்து கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. பச்சை பசேல்னு கண்ணுக்கு எதமா இருக்கிற வயலுங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எனக்கும் அவ்வளவுதான் புஜ்ஜி. ஒவ்வொரு நாளும் அந்த டிராபிக்ல சிட்டில ஆபீஸுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா உயிர் போய் உயிர் வர மாதிரியே இருக்கு. அது மட்டுமா, இந்த பொல்யூஷனால நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அப்போ சின்ன காக்கா உற்சாகமா வந்து, பன்னு, புஜ்ஜி, உங்க 2 பேருக்கும் ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்லட்டா? நம்மளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் ஆபீஸுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நம்ம லேப்டாப்ப மூடி வைக்க வேண்டியதுதான். புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் சின்னு, உண்மையா? இது உண்மையிலேயே சூப்பர் நியூஸ். நம்ம இந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கிறது வேண்டாம். நம்ம சிஸ்டம் எல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போய் அம்மா உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம ஊரோட சுத்தமான காத்த சுவாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. புஜ்ஜி, எனக்கு ஊருக்கு போய் எங்க அம்மா மடியில நிம்மதியா படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ஊருக்கு போறது அவங்களுக்கு சொல்றதே வேண்டாம். அவங்களுக்கு நேரடியா போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்.
நம்ம போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. டன். நாளைக்கே நம்ம ஊருக்கு போறதுக்கு துணிமணியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி பசங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிட்டியை விட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. சந்தோஷமா ஊருக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான காட்சி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவங்களுடைய பழைய வீட்டுக்கிட்ட போனா அந்த பழைய வீடு எல்லாமே பாழடைஞ்சு போயிருந்துச்சு. அந்த வீட்டை சுத்தி ஒரே குப்பையுமா செடி கொடி எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. அத பார்த்து பசங்க 3 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மாங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்போ புச்சி ரொம்பவும் பதட்டமா, என்னடா பண்ணு, நம்ம வீடெல்லாம் இப்படி ஆகி கிடக்குது, வீடு பூட்டு கூட போடல, நம்ம அம்மா அவங்க எங்கட போயிட்டாங்க? பன்னு பயந்து போய், அம்மா புஜ்ஜி, என்னோட வீடு கூட காலியா தான் இருக்கு. எங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னே தெரியல, வீடெல்லாம் திறந்து போட்டே இருக்கு. ஊருக்குள்ள எந்த பறவைங்களும் காண மாட்டேங்கிறாங்க. சின்னவும் ரொம்ப பயந்து போய், டே ஆமாண்டா, ஊருக்குள்ள எங்கேயுமே எங்க அம்மா இல்ல. எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? ஏ சிச்சு அம்மா எங்க இருக்க? எங்க போயிட்டு எனக்கு பயமா இருக்கு. டே சின்னு, அழுவாதடா. நம்ம அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, பயப்படாத. அவங்க காட்டு பக்கம் போயிருப்பாங்க. வாங்க காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். பசங்க 3 பேரும் ரொம்பவும் பதட்டமா அம்மாக்களை தேடிக்கிட்டு அந்த ஊர் ஆத்தங்கரைக்கே போனாங்க. அங்க ஒரு கொக்கு தாத்தா ஒத்த கால நின்னுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்போ பசங்க 3 பேரும் கொக்கு தாத்தா பக்கத்துல போய், கொக்கு தாத்தா, நான் சோட்டோட பையன் பன்னு. இவங்க துணி சிச்சி அத்தையோட பசங்க. எங்க அம்மா அவங்க ஊருக்குள்ள இல்லையே, எங்க வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு, எங்க போயிட்டாங்க? டே பன்னு, சின்னு, புஜ்ஜி எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. காட்டுல பத்திரமா நல்லபடியா வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன காக்கா ஆச்சரியமா, நல்லா இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அவங்க காட்டுக்கு போனாங்க? உங்க அம்மா அவங்க இந்த ஊர்ல அடிக்கிற வெயில் சூட்டை தாங்க முடியாம காட்டுக்குள்ள பெரிய பங்களா மாதிரி பெரிய பெரிய வீட்டை மரத்தெளிய கட்டிக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிட்டில நீங்க எல்லாரும் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி அவங்களும் காட்டுக்குள்ள அழகா வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனா அந்த அபார்ட்மெண்ட் எதிரிலேயே தெரியும். என்ன சொல்றீங்க தாத்தா? அவங்க காட்டுக்குள்ள மரத்து மேல அபார்ட்மெண்ட்ஸ கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அட பன்னு, சின்னு, வாங்க நம்ம காட்டுக்குள்ள போய் அபார்ட்மெண்ட்ஸ பார்த்துட்டு வரலாம், வாங்க. அப்படி பசங்க 3 பேரும் கொக்கு தாத்தாவுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போகும்போதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அங்க நல்ல சுத்தமான சில்லுன்னு காத்து வீசிச்சு. அதுலயே அவங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும்போது கொஞ்ச தூரத்துல பெரிய பெரிய மரங்கள்ல அழகான வீடுங்க இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில அவங்க பெத்தவங்க எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே பசங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா வேகமா கத்திக்கிட்டே அவங்க கிட்ட பறந்து போனாங்க. அம்மா, அம்மா! தான் பொண்ணை பார்த்த உடனே துணி சந்தோஷமா, புஜ்ஜி, என் மகளே, நீ நம்ம இங்க? பன்னு வேகமா ஓடி வந்து, துணி ஆண்டி, நான் கூட வந்திருக்கேன். எங்க அம்மா சோட்டு எங்க? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோட்டு ரொம்ப சந்தோஷமா, டேய் இங்க பாருடா பன்னு, எப்படிடா இருக்க? மேல பாருப்பா. அம்மா, நீங்க இங்க இருக்கீங்களா? நம்ம வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கிறத பார்த்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அம்மா. அப்போ சிச்சு சின்னுவ பார்த்து சந்தோஷமா, ஐயோ என் மகனே, அழுவாதடா. உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லல. இப்ப பாத்தீங்களா, நாங்க நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்றோம். புச்சி ஆச்சரியமா அந்த மரங்களை பார்த்து, அம்மா, என்னம்மா இந்த வீடு? அச்சாஸ், நாங்க சிட்டில வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கீழே இருக்கீங்க, மேல சோட்டு ஆண்டி, அந்த பக்கம் சிச்சு அத்தை, மேல மகி ஆண்டி. பார்க்கிறதுக்கே இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குதுமா. துணி சந்தோஷமா, அதுதான்டா உங்க அம்மாங்களோட டேலண்ட். எங்களை நீங்க என்ன நினைச்சீங்க? எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிரவுனா மெதுவா செதுக்கி எடுத்திருக்கோம். பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் கட்டிருக்கோம். எவ்வளோ மழை வந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு துளி மழை தண்ணி கூட வராது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டிருக்கோம்.
பசங்க 3 பேருமே ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷமா வீட்டுக்குள்ள போய் உக்காந்தாங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. ஜன்னல் வழியா குளுகுளுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சுது. அப்ப பன்னு அவங்க வீட்ல இருக்கிற ஒரு கட்டில்ல போய் உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அம்மா கிட்ட, வாவ் அம்மா, என்னோட சிட்டில ஒரு நாளைக்கு 200 ரூபா கரண்ட் பில்ல கட்டினா கூட எனக்கு இந்த அளவுக்கு சில்லுன்னு காத்து வராது. அட, எனக்கு இப்பவே நல்ல தூக்கம் வருது. இந்த சிட்டியோட வாழ்க்கையில தான் உண்மையான ஸ்வர்க்கமே இருக்கு. ஆமாம் பன்னு, நான் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போய் வீட்டை பார்த்தேன். வீடு எவ்வளோ பெருசா விஷாலமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா எப்பவுமே கரண்ட் பில் கட்ட அழுவாங்க, ஆனா அங்க நல்ல காத்து வருது. பெரியவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்துக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் சிட்டில ஹோட்டல்ல சாப்பிட்டு அழுத்து போன பசங்க 3 பேருக்குமே அவங்க அம்மாங்க கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது உசுரே வந்த மாதிரியே இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் பசங்க 3 பேரும் மரத்தோட கிளையில உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாடா, நம்ம சிட்டில நம்ம உயிரை விட்டு டெட்லைன் அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்வோம். ஆனா நம்ம அம்மா உங்களை பாரு, இந்த மரத்துக்கடியில எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. உண்மையான ஸ்வர்க்கம் அப்படின்னா இதுதான்னு நானும் நினைக்கிறேன். பாருங்க புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் அந்த டிராபிக்ல வண்டி ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஒரு மெயில் போட்டுடலாம், இன்னும் 1 வாரத்துக்கு காலேஜுக்கு நம்ம வரமாட்டோம், நம்ம எல்லாருமே லீவ்ல இருக்கோம்னு பொய் சொல்லலாம். டேய், ஆமாண்டா, நானும் என்னோட பாஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நான் 1 வாரம் வரைக்கும் நல்லா தூங்கி எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற விதவிதமான சமையல சாப்பிடணும். எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சா இதே மாதிரி வாங்குவேன். பசங்க சொன்னதை கேட்டு துனி, சிச்சு, சோட்டு 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மள மாதிரியே இந்த காட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கு பசங்களை கூட ஒத்து போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான் அது. அப்படி 1 வாரம் வரைக்கும் புஜ்ஜி, பன்னு, சின்னும் அவங்க அம்மாங்க கட்டிருக்கிற அந்த மரத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த 1 வாரத்துல சிட்டியில அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே முழுசாவே மறந்து போயிட்டாங்க. அந்த மர வீடுதான் அவங்க எல்லாருக்கும் உண்மையான சொர்க்கமா தான் தெரிஞ்சது.